இப்போ யோகா பயிற்சி செய்யறவங்க காலையில எந்திரிச்சோடனே வெந்நீர்ல குளிச்சா நல்லதா, பச்சை தண்ணீர்ல குளிச்சா நல்லதா? இந்த கேள்வி எனக்குள்ள நிறைய நாளா இருந்துகிட்டே இருந்தது. இப்போ வெந்நீர்ல குளிக்கிறதுனால நம்ம உடம்பு என்னென்ன பண்ணும், பச்சை தண்ணீர் குளிச்சா நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நிலவும், இதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதுவும் ஒரு அருமையான கேள்விதான். யோகாவை ரெகுலரா பண்ணிக்கிட்டு வரவங்க பச்சை தண்ணி தான் குளிச்சுட்டு வரணும், வெந்நீர்ல குளிக்க வேண்டாம். அப்படி வெந்நீர்ல குளிச்சீங்கன்னா நரம்பு தளர்ச்சி ஆகட்டும், சோம்பேறித்தனம் ஆகட்டும், இந்த ரெண்டும் அட் டயத்துல வரும். புதுசா பழகுறவங்க வெதுவெதுப்பான வெந்நீர்ல குளிக்கலாம். இப்போ குளிர் பிரதேசத்துல இருக்கிறவங்க வெதுவெதுப்பான வெந்நீர்ல குளிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அது நாள் பட அந்த வெந்நியை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரணும். அதே சமயம் ஆஸ்துமா நோய், நீர்லீவு நோய் பிரச்சனை உள்ளவங்க நம்ம குடிக்கிறதுக்கும் நம்மளுடைய காலையில எழுந்து குளிக்கிறதுக்கும் ரெண்டு விஷயத்துக்கும் பச்சை தண்ணி தான் பயன்படுத்திட்டு வரணும். நீங்க யோகா பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுடைய நோய் சரியா போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பச்சை தண்ணியை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.